கடலூர் மாவட்டம் மந்தாரக்குப்பம் பழைய நெய்வேலி பகுதியில் வசித்து வருபவர் 55 வயதான மேஸ்திரி சரவணன். இவரது மகன் ராஜா. இவருக்கு 10 ஆண்டுகளுக்கு முன்பு திருமணம் நடந்தது. மனைவியும் 3 பெண் குழந்தைகளும் உள்ளனர். ராஜா வெளியூரில் தங்கி கட்டுமான வேலை செய்து வருகிறார். இதனை தனக்கு சாதகமாக்கிய மாமனார் சரவணன் மது போதையில் வீட்டுக்கு வந்து மருமகளிடம் பாலியல் சீண்டலில் ஈடுபட முயன்றதாக கூறப்படுகிறது. இது தொடர்பாக மாமியாரிடம் புகார் தெரிவித்த நிலையில் அவர் தனது கணவரை சப்தம் போட்டுள்ளார். அடங்க மறுத்த சரவணன் அடிக்கடி குடித்துவிட்டு வந்து தினமும் தீராத கொசு தொல்லை போல தனது மனைவியை கடுமையாக தாக்குவதும் தனது மருமகளுக்கு பாலியல் தொந்தரவு கொடுப்பதுமாக வம்பு செய்து வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் வீட்டுக்குள் உறங்கிக் கொண்டிருந்த 3 பெண் குழந்தைகளிடமும் போதையில் சரவணன் சேட்டையில் ஈடுபட முயன்றதாக கூறப்படுகிறது. இதனால் தனது பெண் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பு இல்லாத நிலை உருவாகியுள்ளதைக் கண்டு ஆத்திரமடைந்த மருமகள் தனது மாமியாருடன் சேர்ந்து மாமனார் சரவணனை எதிர்த்து சண்டையிட்டதாக கூறப்படுகிறது. சண்டைக்கு பின்னர் சரவணன் மல்லாக்கப்படுத்து தூங்கிக் கொண்டிருந்த நேரம் பார்த்து அவர் மீது பெட்ரோல் ஊற்றி தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இதனால் சரவணன் உடல் முழுவதும் தீ பற்றி கொழுந்துவிட்டு எரிந்தது. வலிதாங்க முடியாமல் சப்தம் போட்ட சரவணனின் குரலை கேட்டு அக்கம் பக்கத்தினர் விரைந்து வந்து தீயை அணைத்து அவரை மீட்டு கடலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் சேர்த்தனர். 70% தீ காயங்களுடன் மேல் சிகிச்சைக்காக சிதம்பரம் அண்ணாமலை மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட அவருக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் அவர் உயிர் பிழைப்பது கடினம் என தெரிவித்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் குறித்து மந்தாரக்குப்பம் போலீசார் வழக்கு பதிவு செய்து மாமியார் மருமகள் இருவரிடமும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மருமகள் அளித்த புகாரின் பேரில் மாமனார் சரவணன் மீது பாலியல் வன்கொடுமை வழக்கு பதிந்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். கணவனை உயிரோடு தீ வைத்து எரித்த சம்பவம் தொடர்பாக போலீசார் மனைவி மற்றும் மருமகள் மீது கொலை முயற்சி வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறார்கள். பாலிமர் செய்திகளுக்காக கடலூர் செய்தியாளர் லெஸ்ஸி ராஜா மற்றும் வேல்ராஜ்.